இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்திரப்பதிவு செய்வது சம்பந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதிக அளவில் நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறி வருகிறது. வீடுகளை சுற்றி இருந்த விவசாய நிலங்கள் தற்போது வீடுகளாக மாறி வருகிறது. மேலும் தரிசு நிலங்கள், விவசாய பயன்பாட்டுக்கு ஒத்துராத நிலங்கள் வீட்டு மனைகளாக பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு பிரிக்கப்படும் நிலங்கள் பத்திரப்பதிவுத்துறை மூலம் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் ஏற்கனவே இருக்கும் வீடுகள், நிலங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துக்களும் பத்திரப்பதிவுத்துறை மூலம் ஒரு நபரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்றப்படுகிறது. பின்னர் அது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களில் பதியப்படுகிறது. போலி ஆவணப்பதிவு உள்ளிட்டவற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பத்திரப்பதிவின் போது அசல் உரிமை மூல ஆவணத்தை தாக்கல் செய்யும் சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி இதனை தாக்கல் செய்துள்ளார். ஒருவேளை பதிவு செய்யும் போது சொத்து முன்னோர்களின் சொத்தாக இருந்து அதற்கான அசல் ஆவணங்கள் இல்லாத நிலையில் அந்த சொத்து தொடர்பாக வருவாய்த்துறை வழங்கியிருக்கும் பட்டா உள்ளிட்ட ஆவணங்களை கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் அந்த ஆவணம் பதிவு செய்ய ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஒருவேளை அசல் ஆவணங்கள் தொலைந்துவிட்டால் ஆவணம் தொலைந்து போன போது வெளியான நாளிதழ் அறிவிப்புகள், விளம்பரங்கள், காவல்துறையால் வழங்கப்பட்ட ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற சான்றிதழ் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் பத்திரப்பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்று தற்போது வெளியான மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு. அடுத்ததான் உங்கள் நிலத்திற்கான பட்டா மொபைல் மூலம் எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மொபைல்லே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பட்டா சிட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா e-services.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராமம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிராமம் செலக்ட் பண்ண பிறகு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட இருக்கும். அதற்கு பட்டா எண், புல எண், பெயர் வாரியான தேடல் 3 ஆப்ஷன் இருக்கும். பட்டா எண், புல எண் தெரியாதால் நீங்கள் வந்து பெயர் வாரியான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா உரிமையாளருடைய பெயருடைய முதல் 3 எழுத்து மட்டும் தமிழில் என்ட்ரு பண்ணுங்கள். தமிழில் என்ட்ரு பண்ண பிறகு கேப்சா கூட கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் இருக்க அதே நேமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லா பேருமே ஷோ ஆகும். அவங்களுடைய பேர் இருக்கும், அவங்களுடைய தந்தை பேரும் ஒரு சில பேருக்கு பக்கத்தில் இருக்கும். அது யார் பேருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேர் ரீட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய முழு பேர் என்னென்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதில் டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட்டா நம்பர் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணினா கேப்சா கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நிலத்திற்கான பட்டா வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதே தமிழ்நாடு அரசுன்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே வந்து நிலத்தின் உரிமையாளர் பெயர், நிலம் எவ்வளோ இருக்குது, நன்சை எவ்வளோ, புன்சை எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் சேவஸ் பிடிஎஃப் சொல்லிவிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ரைட் சைட்லேயே டவுன்லோட் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டை வந்து சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நிலத்தின் உரிமையாளர் பெயர் மட்டும் வைத்து நிலத்திற்கான பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.